ஹாய் ஹலோ நம்ம என்ன தான் வீட்டில் வந்துட்டு விதமாக கறி செஞ்சு சாப்பிட்டாலுமே இங்கே வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டு எப்பயுமே கிடைக்காது. நம்ம வீட்டை ட்ரை பண்ணால் கூட நமக்கு இந்த டேஸ்ட்டெல்லாம் கிடைக்காது. இப்போ வேறு வெயில் காலம், இதெல்லாம் நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது, வாய் கேட்காதே. அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மளிகை ஜாமான் பொருள் ஒன்றும் கூட இல்லை. எல்லாம் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 நாள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சமைச்சோம். இனிமேல் முடியாதுன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போய் எல்லாமே வாங்கி போட போயிட்டோம். நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஒட்டுக்கா வாங்கி போட்டுருவோம். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வர மாதிரி எல்லாமே ஒட்டுக்கா வாங்கி போட்டுருவோம். ஏன்னா நாங்கள் அதிகமாக கடைக்கெல்லாம் வரமாட்டோம். அதனால தான். அப்படியே நாங்கள் வந்தால் கூட இந்த பால் பேக்கெட்டு, டீ தூள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு தான் வருவேன். மற்றபடி எல்லாமே வீட்டிலே ஸ்டாக் இருக்கும். அதனால் அது காலியாகிற வரைக்குமே நாங்கள் எந்த பொருளும் வாங்கவும் மாட்டோம். அதுக்கப்புறமா எல்லாம் தேடி தொலைவி எல்லாம் பிடிச்சி எல்லாம் வாங்கி நாங்கள் கொண்டு போவோம். அக்கா வந்து இந்த பூவெல்லாம் வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டெட்டப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பத்தாது. அதனால தான் வாங்கலை. அப்புறமா நாங்கள் இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லை, இதெல்லாம் கொண்டு போய் மேலே அடுக்கி வைக்கிறதா பெருசு. மொட்டை மாடி பார்த்தாலே பயமாக இருக்கும், இதெல்லாம் எப்படா தூக்கிட்டு போகிறது அப்படின்ட்டு. அப்புறமா எல்லாருமே ஷேர் பண்ணி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வச்சாச்சு. நான் எப்பயுமே கடைக்கு போனாலுமே சரி, நாடகத்துக்கு போனாலும் சரி, இந்த பிஸ்கெட்டு வாங்கிட்டு வாங்க டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே கிடைக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே கேரளாவில் இருக்கும்போது இது தான் சாப்பிட்டுட்ருப்பேன். நாங்கள் போனதுமே இது தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. கிச்சனே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எல்லாமே அதாவது இடத்துல எல்லாம் வச்சாச்சு. எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. எல்லாம் கழுவி விட்டு எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.